ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் சிட்னி லூமட்டோட டேரக்ஷனில் வந்த 12 ஆங்க்ரி மேன். இது செம்ம தாறுமாறான இன்வெஸ்டிகேஷன் மூவி. 18 வயசான ஒரு பையன் அவங்க அப்பாவை கொண்டுட்டான். இந்த கேஸ் கோர்ட்டில் தீர்ப்புக்கு வருது. பட் ஜட்ஜெல்லாம் தீர்ப்பு கொடுக்க முடியல. இதனால் இந்த விஷயம் ஜூரி மெம்பர்கிட்ட போகுது. பார்த்தா மொத்தம் 12 பேர் இருக்காங்க. 12 பேர் இந்த கேஸை பற்றி விசாரித்து தீர்ப்பு சொல்லணும். அப்படின்னா தான் இந்த பையனுக்கு மரணதானே எல்லாம் தெரிய வரும். ஸோ இந்த 12 பேர் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாங்க, இந்த 12 பேர் நடுவில் இருந்த வாக்குவாதம் என்ன, இதை சொல்கிற ஒரு படம் தான் 12 ஆங்க்ரி மேன். இது இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் ரிலீஸ் ஆன படங்களில் ரொம்ப தலை சிறந்த ஒரு படம். படம் முழுக்க 12 பேர் ஒரு ரூமில் தான் இருப்பாங்க. வாழவாழ்னு பேசிட்டே இருப்பாங்க. பட் எங்கேயும் நம்ம போர் அடிக்காது. சொல்லப்போனால் சீனுக்கு சீன் பரபரப்புங்கிற மாதிரி இந்த படம் போயிட்டே இருக்கும். இந்த படத்தை சில ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லுவாங்க. பட் எதுவும் நம்ம காட்ட மாட்டாங்க. நம்மளே நம்ம கற்பனையில் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப தாறுமாறான ஒரு மூவி. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிரிப்பிங்காக இந்த படம் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க 12 ஆங்க்ரி மேனுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நியூயார்க்கில் இருக்க ஒரு கோட்டை அமைக்கிறாங்க. பார்த்தா ஒரு பையன் இருக்கான். இந்த படத்துக்கு எந்த ஒரு கேட்டுக்கும் போயிருக்காது. இவனுக்கு 18 வயசு ஆகுது. இவன் சொந்த அப்பாவே இவன் கொண்டதாக கோர்ட்டில் கேஸ் வந்துருக்கும். இதனால் ஜட்ஜ் அந்த கேஸ் எடுத்திருப்பாரு. பட் பார்த்தா அந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இந்த கேஸ் என்னால் சால்வ் பண்ண முடியல. அதனால் இந்த கேஸை ஜூரி மெம்பர்கிட்ட கொடுக்குறேன். மொத்தம் 12 பேர் அந்த ஜூரியில் இருக்காங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த கருத்து எடுக்கணும். அதாவது 12 பேருமே ஒரே தீர்ப்பு கொடுக்கணும். இந்த பையன் குற்றமான நினச்சா 12 பேருமே கில்ட்டின்னு சொல்லணும். இல்லை, இந்த பையன் நல்லவன் தெரிஞ்சால் 12 பேரும் நாட் கில்ட்டின்னு சொல்லணும். யாரும் அவங்க ஓட்டை மாற்றி போடக்கூடாது. அப்படி மாற்றி போடாத வரைக்கும் இந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். இவங்க கொடுக்குற தீர்ப்பு வச்சு அந்த கேஸ் இருக்க போகுது. ஒருவேளை இந்த பையன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சால் மரண தண்டனை கொடுக்கப்படும் கோடி சொல்லுது. இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருக்கும். இப்போ அந்த 12 ஜூரி மெம்பர்ஸும் ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த 12 பேருக்குமே இந்த படத்தில் பேர் இருக்காது. யாருக்குமே யாரை பற்றி அழகாக தெரியாது. சொல்லப்போனால் இந்த 12 பேருமே ஒவ்வொருத்தரில் இருக்கிறவங்க. ஒருத்தர் ஆர்கிடெக்டாக இருப்பார், ஒருத்தர் போலீஸாக இருப்பார், ஒருத்தர் கோச்சாக இருப்பார். இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ அந்த 12 பேர் உட்கார வச்சு இந்த கேஸ் நடக்கதான் இருக்கும். பட் பார்த்தா அது ஒரு வெயில் காலம். இவங்க இருக்க ரூமில் ஃபேன் இருக்காதுல்ல. என்னையா செம்மையாக வேர்க்குது. சரி, சட்டை போட்டு இந்த கேஸ் முடிங்க. எனக்கு அடுத்த ஒரு பேஸ்பால் மேட்ச் வர இருக்குது, அதை பார்க்க போகணும். சீக்கிரம் இந்த கேஸ் முடியும்னு சொல்கிறப்ப அங்கே புதுசாக வளர்ந்துருப்பார். இவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜூரியாக வந்திருக்காரு. சார், எனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுது, செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்கிறப்ப, யோ நீ வேறு ஏயா விட்ட நீ தூங்கிடுவேன், அவன் மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பான். செம்ம கடுப்பாகும். சரி உட்காருன்னு சொல்லிட்டு 12 பேர் உட்காந்துருப்பாங்க. அதில் பார்த்தா ஃபோர்மன் ஒருத்தர் இருப்பார். இவர் தான் ஜூரி நம்பர் 1. இவர் தான் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் பேசி ஓட்டியும் நடத்திட்டு இருப்பார். சரி கைஸ், இப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் இருந்துச்சுல, அதை பற்றின எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, அந்த பையன் ஒரு குற்றவாளிங்கிறத யாரே சொல்கிறீங்க? உங்கள் கையை தூக்குன்னு சொல்கிறப்ப எல்லோரும் கை தூக்கிடுவாங்க. பார்த்தா 12 பேரில் 11 பேர் தூக்கியிருப்பாங்க. ஜூரி நம்பர் 8 ஒருத்தர் இருப்பான். அவன் மட்டும் கை தூக்கிட மாட்டான். இவன் தான் இந்த படத்தில் ஹீரோ. 11 பேர் ஓட்டிங் போட்டிருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் மாச்சில் இருக்கான். ஸோ அப்படின்னா அந்த கேஸ் நடக்க போகுது. சரி, அந்த பையன் நாட் கில்ட்டின்னு சொல்கிறீங்கள, அதுக்கான காரணம் கேட்குறப்ப எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா அது ஒரு 18 வயசு பையனோட வாழ்க்கை. நம்ம ஏன்னா தானே முடிவு எடுக்க முடியாது. அதான் அந்த கேஸ் விசாரிக்கணும். பொறுமையை விசாரித்து தீர்ப்பு தரவும் சொல்லுவார். இதை பார்த்து எல்லாரும் கோவந்தா வரும். முக்கியமாக 2 நம்பர்னு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு தான் பேஸ்பால் மேட்ச் போன ஆசையாக இருக்குமே. யோ நீ வேறு ஏன் எப்படி பண்ணிகிட்டு இருக்க? அதான் 11 பேர் ஓட்டு போட்டாங்களே, நீ ஓட்டு போட முடிஞ்சு போயிருக்கும். ஏன் இப்போ வந்து என் உயிர் வாங்க கேட்குறப்ப, யோ உனக்கு இன்னும் மேட்ச் 1.5 மணி நேரம் இருக்குல்ல, அது வரைக்கும் இந்த கேஸ் போயிட்டு தான் இருக்கும். பேசாமல் அமைதி உட்காருன்னு சொல்லிட்டு அந்த ஆஃப் பண்ணிடுறான். இங்கே பாருங்க கைஸ், எதுக்கு இந்த கேஸ் போயிட்டுருக்கு? அந்த பையன் அவங்க அப்பாவை கொண்டா சொல்லப்படுது. எதுக்குன்னு பார்த்தா அந்த அப்பா அந்த பையன் அடிச்சிட்டாரான். இதனால் கோவப்பட்ட அந்த பையன் அவங்க அப்பா கொண்டா சொல்லப்படுது. பட் ஏதாவது ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணுவானா? அதுவும் அந்த பையன் அம்மா இல்லாத ஒரு பையன். சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலே தான் வளர்ந்துருக்கான். அப்பா சின்னதாக அடித்ததுக்காக கோவப்பட்டு கொலை பண்ணுவானா? எனக்கு என்னமோ கரெக்டாக தோணலை. சரி சொல்லுங்கள், நீங்களும் அந்த பையன் குற்றவாளின்னு சொல்கிறீங்களே, அதுக்கான காரணம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டு கேட்பாங்க. இப்போ தான் அந்த கேஸை பற்றி கொஞ்சம் தெரிய வருது. அந்த அப்பா இறந்து போயிருப்பார்ல, பக்கத்து ரூமில் ஒரு வயசான பெரியவர் இருந்தார். அவருக்கு அந்த புனை கீழே ரொம்ப சவுண்டு கேட்டிருக்கோம். என்னாச்சுன்னு தெரியாமல் அவர் வேகமாக அங்கே வந்து பார்த்துருக்காரு. பார்த்தா அந்த பையன் தான் அவங்க அப்பாவை கத்தியில் குத்திட்டு வீட்டு ஓடி போயிருக்கான். இதை அந்த பெரியவர் பார்த்துருக்காரு. இதான் மத சாட்சின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லேடி இருக்காங்க. அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு 60 அடி தூரம் இருக்கும். அந்த பையன் கொலை பண்ணதை அந்த லேடி பார்த்துருக்காங்க. இதான் 2வது சாட்சி. அண்ட் கொலை நடந்தப்போ அந்த பையன்கிட்ட கேட்டப்ப நான் படத்துக்கு போனேன்னு சொன்னான். அதே மாதிரி அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு திரும்ப வீட்டுக்கு வந்தான். போலீஸ் அவனை பார்த்து, டேய் நீ படத்துக்கு தானே போனேன், என்ன படத்துக்கு போனேன்னு கேட்டாங்க. பட் அந்த பையனுக்கு ஒழுங்கு பதில் சொல்ல தெரில. இன்கேஸ் அந்த பையன் அவங்க அப்பா கொலை பண்ணாமல் உண்மையாக படத்துக்கு தான் இருந்தானா அந்த படத்தை பற்றி கேள்விகளும் பதில் சொல்லியிருப்பாள். ஏன் சொல்ல மாட்டான்? அப்படின்னா அந்த பையன் தான் அவங்க அப்பா கொண்டுருக்கான்னு அர்த்தம். இதான் 3வது எவிடன்ஸ். 4வதா ஒரு கத்தி கிடச்சிச்சு. அது பார்த்தா 4 இன்ச்சு இந்த அப்பா நெஞ்சில் குத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சில எவிடன்ஸ் இருக்குது. இந்த காலத்து பசங்களே எப்படி தான், அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. என் பையன் கூட இந்த மாதிரி தான். அவனுக்கு 9 வயசு தான். நான் ஒரு வாட்டி நான் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டு ஓடி போயிட்டேன். இப்போ இருக்கிற பசங்களுக்கு பொறுமையே இல்லை, எல்லாத்துக்கும் ஈஸி கோவமாகறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பையன் இருக்கல, அவனுக்கும் எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி சண்டை வந்துருக்கு போல். அதில் கோவத்தில் அந்த பையன் அவங்க அப்பா பார்த்து நான் உங்களை கொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்கேன். இதையும் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த கிழமை கேட்டிருக்காரு. ஸோ இதிலே தெரியுது அந்த பையன் தான் அவங்க அப்பா கொண்டிருப்பான். நான் அந்த பையனை குற்றவாளின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜூரி நம்பர் 3 இருப்பார். இவரு இந்த படத்துக்கு முக்கியமான கேட்டு தான். அவர் பேசி முடிப்பாரா? அடுத்து பார்த்தா 2 நம்பர் ஆள் இருப்பார். சார், அந்த பையன் குப்பத்தில் வளர்ந்தவன். குப்பத்து
பசங்கனாலே கெட்டவங்க தான், அவன் கண்டிப்பாக உங்கள் அப்பா கொண்டா சொல்லியிருப்பாரா. இதை பார்த்து இன்னொரு ஆளுக்கு வந்துடும். அவர் பார்த்தா ஜூரி 4, யோ குப்பத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து ஒரு கடி தோணுது, நானும் குப்பத்துலேருந்து வளர்ந்து வந்தான் பாரு, இப்போ நான் படித்த ஒரு பேர் லாயராக இருக்கேன், எப்படி இந்த மாதிரி ஷீரோ டைப் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வந்துட்டு இருக்குமா. இதை பார்த்து ஹீரோ கொண்டு புரியல. கைஸ், நம்ம ஏன் சண்டை கொடுக்க வேணாம், சரி அந்த பையன் உங்கள் அப்பா குத்துனது ஒரு கத்தி இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த கத்தியை கொண்டு வாங்க. அந்த கத்தியை பார்ப்போன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் வந்து கத்தி கொண்டு வருவாங்க. பார்த்தது ஒரு ரேர் டைப்பான கத்தி, அதாவது பட்டன் நமக்குன்னா கத்தி வெளியே வரும். இது அவ்வளோ சீக்கிரம் யார் கிடைக்காது. ஸோ இந்த பையன் தான் பிளான் போட்டு அவங்க அப்பா கொண்டு வாங்கியிருக்கான். இதுதான் எவிடன்ஸ்னு சொல்கிறப்ப நம்ம மறுத்து பேசுகிறான். சார், இது லோக்கலே சீப்பாக கிடைக்கிற கத்தி, இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குன்னு சொல்கிறப்ப இல்லை இது ரேர் கத்தி, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் மாரி செம்ம கடுப்பாகி அவன் பாக்கெட்டில் ஒரு கத்தி இருக்கும், அதை எடுத்து டேபிளில் குத்துவான். பார்த்தா கொலை பண்ண கத்தியும் நம்ம இருக்கிற கத்தி இருந்துச்சுல, அது ஒரே மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. இங்கே பாருங்கப்பா, கத்தி டிட்டோ அப்படியே இருக்குது. ஒருவேளை அந்த ஆள் சொல்கிறது உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. தென் நம்ம பேசுவான், இங்கே பாருங்கள், இது $6 திருவோட்டிலே கிடைக்கிற கத்தி, ரொம்ப சீப்பான கத்தி, யார் வேணாலும் வாங்கலாம்னு சொல்கிறப்ப எல்லாரும் பயம் ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப மாற்றி மாற்றி இந்த கேஸை பற்றி பேசிட்டே இருப்பாங்களா, நம்ம வந்துடும். சரி கைஸ், ஒரு நாள் தானே எவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த வாட்டி ஓட்டிங்கில் நான் இல்லை, மிச்சம் 11 பேர் இருக்கீங்களே, நீங்களே ஓட்டிங் எடுத்துக்கோங்க. 11 பேர் கில்ட்டின்னு சொன்னீங்கன்னா நானும் கில்ட்டின்னு ஒத்துக்கிறேன், இந்த கேஸை முடிச்சுக்கலாம்னு சொல்லுவான். சரி, நம்ம ஹீரோ மட்டும் விட்டுட்டு மற்ற பேர் இருக்காங்களே எல்லாருக்கிட்டையும் பேப்பரை கொடுத்து ஓட்டிங் பண்ணுவாங்க. எல்லாரும் எங்களுக்கு வேணுங்கிறது எழுதி கொடுப்பாங்க. பார்த்தா கில்ட்டின்னு வந்துட்டு இருக்கோம். 11 பேரில் 10 பேர் கில்ட்டின்னு எழுதியிருப்பாங்க. ஒரே ஆள் மட்டும் 4 கில்ட்டின்னு போட்டிருப்பாரு. இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த 3ஆம் நம்பரில் கொலகாண்டாயிடுறான். 4ஆம் நம்பரு, எனக்கு என்னமோ ஓமல் சந்தேகமாக இருக்குது, இந்த ஆள் குப்பத்தில் இருக்கிறவங்களும் கேட்டாங்கன்னு சொன்னார், அதை பார்த்து கோமாயிட்டே இருக்கும். எது கோட்டை மாற்றி போட்டேன்னு கேட்டால், நானும் மாற்றி போடல, என் மேலே படிப்படாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்களா. பார்த்தா அவங்க வயசான தாத்தா இருப்பார். இவரு முக்கியமான கேட்டு தான், இவர் 9ஆம் நம்பரு. அவர் அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்து, அவர் ஒன்றும் ஓட்டை மாற்றி போடல, நான் தான் மாற்றி போட்டேன், எனக்கு இந்த கேஸ் சந்தேகமாக இருக்குது, அந்த பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், நான் தான் ஓட்டை மாற்றி போட்டேன்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் வந்துடுது. யார் அவர் வயசான காலத்து இவரெல்லாம் கூட்டி வந்தது, இவங்க உயிர் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிட்டு இருப்பாங்களா. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு, என்னை இவனை தவிர இன்னொருத்தர் நம்புறாருல. சரி கைஸ், இப்போ அந்த கேஸ் நடத்துவோம். சரி சொல்லுங்கள், அந்த பையன் தப்பு பண்ணாங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, ஒன்று தான் விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்கிறப்ப அந்த 3ஆம் நம்பர் இருக்கல, அவன் தான் கோமா பேசுவான். இங்கே பாரியா, அந்த பையன் ஆல்ரெடி உங்கள் அப்பா திட்டி இருக்கான், நான் உங்களை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. அண்ட் அது இப்போ அந்த பையன் உங்கள் அப்பா கொண்டிருக்கால, கொண்டு கீழே விழுந்த சவுண்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த வயசான தாத்தா கேட்டிருக்கு. அந்த சவுண்டு கேட்ட பார்த்தா செகண்டு அவர் ரூமுக்கு வந்து பார்த்துருக்காரு. பார்த்தா அந்த பையன் மட்டும் அவங்க அப்பா கூத்திட்டு அங்கே ஓடி போயிருக்கான். இதான் அந்த பெரியவர் பார்த்தது. இதோட எவ்வளோ சொல்லுமா கேட்குறப்ப அப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறான். கொலை நடந்தது நைட்டு 7 மணி. அந்த பையனோட வீட்டு பக்கத்தில் ஒரு ட்ரெயின் தண்டோவில் இருக்குது. கரெக்டாக 7 மணிக்கு அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போகும். அப்படி கொலை நடந்திருந்தா அந்த சவுண்டு பெரியவர் கிடச்சுன்னு சொன்னார்ல, அது எப்படி அந்த பெரியவர் கேட்டிருக்கோம், ஏன்னா பக்கத்தில் ட்ரெயின் போயிருக்கோம். சரி அப்படியே வச்சுக்கோம். பார்த்தா 10 செகண்டில் நான் என் பக்கத்து ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வந்து சொன்னார். இல்லை இம்பாசிபிளான விஷயம், நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லுவாரா. பார்த்து அந்த வயசான பெரியவர் இருக்கார்ல, அவரும் நம்ம சப்போர்ட்டாக பேசுவார். ஆமாம், யூஸ்வலாக வயசானவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது, ஏன்னா யாரும் அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, இல்லைனா அவங்களுக்கு ஒரு விரக்தி இருந்திருக்கும். இந்த மாதிரி கேஸை சாதிச்சு சொன்னால் அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இதுக்காக கூட அந்த தாத்தா பூசில் இருந்திருக்கலாம். அது போல் அந்த தாத்தா கோர்ட்டுக்கு வந்து நான் பார்த்தேன், அவருக்கு ஒரு கால் அடிபட்டு இருந்துச்சு, நொண்டி தான் சாதிச்சு சொல்கிறதுக்கு இந்த கோர்ட்டுக்கு வந்தார். அப்படிப்பட்ட ஒருத்தர் 10 செகண்டில் எப்படி அவர் ரூம்லேருந்து குழந்தை ரூமுக்கு போயிருக்க முடியும். ஸோ அவர் சொன்னது பொய்ன்னு அந்த பெரியவர் சொல்லுவாரா. இதை பார்த்து எங்களுக்கு கோவம் வந்துடும். திரும்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்களா. நான் மீற அந்த 1ஆம் நம்பர் பார்த்து கேட்பான், சார் அந்த கொலை நடந்த வீட்டை ப்ளூ பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்களே, அந்த ப்ளூ பிரிண்ட் தாங்க, நம்ம இருந்து கேஸை பற்றி விசாரிப்பான்னு சொல்லுவான். அவங்களும் சரி ப்ளூ பிரிண்ட் கொண்டு வருவாங்க. பார்த்தா அந்த பக்கத்து வீடு இருக்குல்ல, பக்கத்து வீட்டில் இங்கே 40 முன்னாடி இருக்குது. ஸோ யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் இங்கே வர முடியாது. ஸோ அந்த பெரிய சொன்னது போயின்னு சொல்லிட்டு நான் மீறி சொல்லுவானா. இதை பார்த்தா எனக்கு கோவம் வந்துடும். நீ என்னவோ பக்கத்துலேருந்து பார்த்தமான்னு சொல்கிறியே, அதெல்லாம் சீக்கிரம் வந்துடலான்னு சொல்கிறப்ப, அப்படியா, சரி இங்கே இருக்க யாரும் ஸ்டாப் வச்சுருக்கு, நீங்கள் டைம் ஆன் பண்ணுங்க, நான் நடந்தே காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பெரிய மாதிரி காலை வச்சுக்குவான். நொண்டி 40 முன்னாடி நடந்து காட்டுவான். பார்த்தா செகண்டு 41 செகண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போனா அந்த பெரிய சொன்னது போய், சரி இப்போ நான் ஓட்டிங் எடுப்போம், எத்தனை ஓட்டிங் வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டிங் எடுப்பாங்க. பார்த்தா இப்போ ஒருத்தர் நாட் கில்ட்டி மாற்றிடுவார். 12 பேரில் 9 பேர் கில்ட்டி, 3 பேர் நாட் கில்ட்டி. இப்போ எங்களுக்கு போக கடுப்பாயதேமாட்டே இருக்குது. என்னடா ஓட்ட மாற்றிட்டே இருக்கீங்க, இன்றைக்கி என் பேஸ்பால் மேட்ச் அவ்வளோதான் போலையே, போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பேசிட்டு இருப்பானா. அந்த 3ஆம் நம்பர் இருக்கல, அவன் ரொம்ப கோவப்படுவான். நான் அப்போன்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த பையன் அவனாவே அவங்க அப்பாவை கொள்றதா சொல்லியிருந்திருக்கான். சார் கண்டிப்பாக அவன் தான் கொண்டு போன்னு சொல்லிட்டு ஆள் கத்தி பேசுவாரா. உடனே நம்ம ஹீரோ கோமாய் கத்தி பேசிடுவான். உனக்கு மட்டும் உன் பையன் வளர்க்க தெரிஞ்சிருக்கா, நீ ஒரு சாடிஸ்ட்டு, நீ உன் பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி வளர்த்துருக்க, உன் குடும்பம் தாங்க முடியாமல் தான் உன் பையன் வீட்டில் ஓடி போயிருப்பான், நீ ஒரு குடும்பக்காரன்னு 3 நம்பருக்கு எவ்வளோ பேசுவானா. இதை பார்த்து அவனுக்கு கொலகாண்டாயிரும். ஏன்டா என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன், உனக்கு எவ்வளோ தைரியக்குன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு மீறி அடிக்க வருவான். மற்ற ஆட்களை சேர்த்தனால தடுத்து நிறுத்திடுவாங்க. அப்போ தான் நம்ம அந்த ஆளை பார்த்து, சார் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க, என்னை கொன்றுன்னு சொன்னீங்க, பட் நீங்கள் என்னை கொல்லுவீங்களா, கொல்ல மாட்டீங்க, நீங்கள் கொல்ல மாட்டீங்கிற விஷயம் எனக்கும் தெரியும், என்ன தான் நான் பண்ணாலும் நீங்கள் என்னை கொல்ல மாட்டீங்க, ஏன்னா இது எல்லாமே கோவத்தில் வர வார்த்தை, நீங்கள் ரொம்ப நிதானமான ஆள், பெரிய ஆள், பட் உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரப்போ அந்த பையன் அப்படி பண்ணியிருப்பானா, இதெல்லாம் கோவத்தில் ஒரு வார்த்தை சார், இதெல்லாம் சாட்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் மீறி சொல்லுவானா. இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சரி இப்போ ஓட்டிங் நடத்துவோம், எத்தனை ஓட்டிங் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓட்டிங் எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா 6 பேர் கில்ட்டி, 6 பேர் நாட் கில்ட்டி, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இருந்துருச்சு. இந்த ஓட்டிங் ரிசல்ட்டை பார்த்து அவங்களே அமைதியாயிட்டாங்க. சரி அடுத்த எவிடன்ஸ் இருக்கா, அதை சொல்லுங்கன்னு கேட்டால் 2ஆம் நம்பர் ஆள் இருப்பான், அவன் தான் சொல்லுவான். சரி அந்த கொலையை பண்ணது அந்த பையன் இல்லாமல் இருக்கலாம், கொல்லனது டைமில் அந்த பையன் தேட்டருக்கு போனதை சொல்கிறான். அந்த பையன் வீட்டுக்கு வந்தப்போ போலீஸ் அவங்கள்ட்ட விசாரிச்சிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விக்கெலாம் தப்பாக போய் சொல்லியிருக்கான். அந்த படத்தில் இந்த ஹீரோ யார், கேரக்டர் பேர், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எதுவுமே அந்த பையனுக்கு தெரில. இன்கேஸ் அந்த பையன் உண்மையாக தேட்டருக்கு போயிருந்தா அவன் சொல்லியிருப்பாள். ஸோ அப்புறம் அந்த பையன் தேட்டருக்கு போவே இல்லை, அவன் தான் அவங்க அப்பாவை கொண்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கான். இதெல்லாம் அந்த பையன் மட்டும் ஒரு நாடகம் சொல்கிறப்ப நம்ம அவரை பார்த்து ஒரு கேள்வி வைப்பான். சரி சார் நேற்று நீங்கள் வீட்டில் என்ன பண்ணின்னு கேட்குறப்ப, அதுவா என் கேர்ள் ஃப்ரெண்டு சும்மா வெளியே போனேன், வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்துன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா, சரி 2 நாள் முன்னாடி என்ன பண்ணி கேட்டால், அதுவா ஒரு படத்துக்கு போன சொல்லுவார். ஓ அப்படியா, அந்த படத்தில் ஹீரோ பண்ணு கேட்குறப்ப அவர் பேர் சொல்லுவானா. பட் மற்ற எல்லாரும் சேர்ந்து, யோ அவர் ஹீரோ கிடையாதியா, இவர் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவர் தப்பாக சொல்லியிருக்காரு. நம்ம அவரை பார்த்து, பார்த்தீங்களா நீங்கள் 2 நாள் கூட ஒரு படம் பார்த்துருக்கீங்க, அந்த படத்தில் ஒரு ஹீரோட பேர் கூட உங்களுக்கு தெரில, இத்தனைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நிதானமாக தான் இருக்கீங்க, பட் உங்களாலே பதில் சொல்ல முடியல. இதே அந்த பையன் அப்போ தான் படத்தை போய்ட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அப்பா இறந்த முடிச்சு தெரிஞ்சோடனே அவர் ரொம்ப பயந்து போயிருப்பான். அவங்க என்ன தான் கேள்வி கேட்டிருந்தாலும் அவனை சொல்லியிருக்க முடியாது. இதில் சாதாரண விஷயம் சொல்கிறப்ப அவங்களுக்கு கோவம் வந்துட்டுருக்கு. சரி சார் அந்த பையன் அந்த அப்பா குத்திருக்கல, 4 இன்ச்சு கத்தி உள்ள இறங்கியிருக்கு, அது ஒரு பட்டன் டைப் கத்தி, கண்டிப்பாக அவன் தான் கொண்டு போய் சொல்கிறப்ப அது ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அப்பாவோட ஹைட்டு 6 அடி, அந்த பையன் இருக்கிறது 5 அடி, அவள் எப்படி நெஞ்சில் குத்திருக்க முடியும், அப்படி குத்திருந்தா கையை பிடிச்சி தான் குத்திருக்க முடியும். பட் அது ஒரு பட்டன் டைப் கத்தி, பட்டன் அமுக்கி இப்படி தூக்கி போட்டு கையில் பிடிச்சி குத்தணும். பட் கொலை பண்ணுற யாராவது இவ்வளோ டைம் எடுத்துக்குவானா, ஈஸியாக சதக்கம் குத்திட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அப்போனா கொன்னது அந்த பையன் கிடையாது, இந்த மாதிரி சொல்லுவாங்களா. இப்போ எல்லாருக்கும் ஆரியோ போயிட்டே இருக்கும். சரி இப்போ ஓட்டிங் எடுப்போம், எத்தனை பேர் கில்ட்டின்னு சொல்கிறீங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓட்டிங் எடுப்பாங்களா. பார்த்தா 9 பேர் நாட் கில்ட்டின்னு சொல்லியிருப்பாங்க, வேறு 3 பேர் கில்ட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு வந்திருக்கு, யோ என்னங்கய்யா போக கவுண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. சரி எனக்கு இருக்கிறதுல ஒரே ஒரு டவுட் தான், அந்த பெரிய போய் சொன்னதாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் ஓகே, பட் ஆப்போசிட் வீட்டில் ஒரு லேடி இருந்திருக்காங்க, அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு 60 அடி கேப் இருந்திருக்கு, அந்த பொண்ணு இந்த பையனை கொலை பண்ணதா ஜன்னலியாக பார்த்துருக்காங்க, இதுக்கு நான் சாட்சி சொல்ல போகிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்ணி போட்டிருப்பான். அந்த கண்ணாடியை கட்டி கீழே வைப்பான். இதை தாத்தா பார்ப்பாரா. தாத்தா நாளை பார்த்து, ஆமாம் உங்கள் 2 கணக்கு நடுவில் மூக்கில் ஒரு மார்க் இருக்குல்ல, அது என்ன மார்க்குன்னு கேட்குறப்ப, அதுவா நான் கண்ணாடி அதிகமாக யூஸ் பண்ணுறேன்ல அதனால் அந்த மார்க் வந்துருக்குன்னு சொல்லுவான். ஓ அப்படியா, அந்த சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்தால, அந்த பொண்ணோட மூக்கிலையுமே இதே மார்க் இருந்துச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பொண்ணு கண்ணாடி போகிற பொண்ணு அர்த்தம். கொலை நடந்தது நைட் டைம், அந்த சமயத்தில் அந்த பொண்ணு பெட்டில் படுத்துருக்கா. அப்போ தான் எதாச்சும் பார்க்குறப்ப அந்த கொலையை பார்த்துருக்கா. சரி சார் நீங்கள் நைட் தூங்குவீங்களே, தூங்குறப்ப கண்ணாடி போடுவீங்களா, கண்ணாடி கழட்டி வைப்பீங்களா வைப்பான். ஆமாம் தூங்குறப்ப போய் கண்ணாடி கழட்டி வைப்பேன்னு சொல்லுவான். பார்த்தீங்களா அப்போ கொலை சம்பவத்தில் அந்த பொண்ணு கண்ணாடி போடவே இல்லை, அவளோட கண்ணுக்கு எதுவுமே தெளிவு தெரிஞ்சிருக்காது. அதுவும் அந்த வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கும் 60 அடி கேப் இருக்குது. அவ்வளோ தூரத்துலேருந்து யாரை பார்த்தாலும் சின்ன பையன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போனா கொலை பண்ணது வேற ஆள், பட் அந்த மட்டும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. ஸோ அப்போனா அந்த பையன் ஒரு கொலைகாரனே கிடையாது, இதான் நான் சொல்லிட்டு எல்லோரும் பேசிட்டு இருப்பாங்களா. இப்போ இவங்களுக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு. சரியா கடைசி ஒரு ஓட்டிங் பண்ணுவோம், எவ்வளோ ஓட்டிங் வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டிங் எடுப்பாங்க. பார்த்தா 11 பேர் நாட் கில்ட்டி, வெறும் ஒரே ஒரு ஆள் தான் கில்ட்டின்னு சொல்லியிருப்பான். அது யாருன்னு பார்த்தா ஜூரி நம்பர் 3 தான். அதான் ஸ்டார்டிங்கில் தான் அந்த பையன் குற்றம் பண்ணி போய் சொல்லியிருப்பாள், அந்த ஆள் தான். இப்போ இந்த 11 பேர் சேர்ந்து அவன் டார்கெட் பண்ணுறாங்க. யோ அதான் 11 பேர் நாட் கில்ட்டின்னு சொல்லிட்டோம்ல, உனக்கு மட்டும் என்னையா இருக்குது, உனக்கு வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்குறப்ப அந்த அழ ஆரம்பிச்சிட்றான். ஆக்சுவலாக அவனுக்குள்ள என்னென்னா, இவன் பையன் வீட்டுக்கு ஓடி போயிட்டால, என் பையன் தப்பு பண்ணிட்டான், அப்போ ஊரில் இருக்க எல்லா பசங்களும் கெட்ட பையன் தான், இந்த மாதிரி என்ன இருந்திருக்கும். அவனும் அவன் பையனை சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கிழிச்சு போட்டு அவன் பாட்டு தேம்பி விளாட ஆரம்பிச்சிருவான். சாரி கைஸ், என் பையன் தப்பு பண்ணாங்கிற காரணத்தினால மற்ற எல்லா பசங்களும் தப்பாக தான் இருப்பான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நானும் நாட் கில்ட்டிக்கு ஓட்டு போடுறேன், இந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே இருப்பானா. அவ்வளோதான். இப்போ 12 பேருமே அந்த பையன் நிருபாதம் சொல்லிட்டாங்க. எல்லாரும் அந்த இடத்தோட வந்து கேஸ் முடிச்சு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ மட்டும் அந்த 3ஆம் நம்பர்கிட்ட போய், சரி சார் எது கவலைப்படாதீங்க வாங்க இங்கேருந்து போன்னு ஆதல் பண்ணி அங்கேருந்து கூட்டி போவான். இப்போ எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த வயசான தாத்தா இருக்கார்ல,
அது 9 நம்பரு. அவர் ஹீரோ பார்த்து, ஹே நீங்கள் செம்மையாக பேசுனீங்க, உங்கள் பேர் என்ன கேட்குறப்ப நம்ம ஹீரோ டேவிஸ்ன்னு சொல்லுவேன். இப்போ நம்ம ஹீரோட பேர் தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி தாத்தாவும் என் பேர் மெக்கானிக்கல்னு சொல்கிறாரு. சரி நம்ம எப்போ திரும்பி பார்க்கலாம்னு சொல்லி அவங்க பாட்டு அங்கே கிளம்பி போவாங்க. இதோட 12 ஆங்கிரி மேனுங்கிற இந்த படம் முடியுது. இவ்வளோ இந்த படம் ஃபுல்லாக ஒரு ரூமில் இருந்திருக்கும். வெறும் கடைசி ஒரு ஷாட் மட்டும்தான் வெளியே காமிச்சிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. சீரியஸ்லி இந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1.5 மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது, அந்தளவுக்கு இந்த படம் இருக்கும். பட் ரிலீஸ் ஆன டைமில் இந்த படம் ஃப்ளாப்பு. நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கல. ஏன்னா தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்களே, நிறைய பேருக்கு அப்போதைக்கு பார்க்க பிடிக்கல. பட் இப்போ இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக்காக இருக்குது. சொல்லப்போனால் இந்த படம் ரிலீஸ் ஆன கொஞ்சம் வருஷங்களையே நிறைய லாங்குவேஜ் இந்த படத்தை ரிமேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜப்பானு, சைனீஸு, இட்டாலி, ரஷ்யான்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜில் பண்ணாங்க. சொல்லப்போனால் 1986 ஏ க்ரூக்கா ஹாஃப் அசிலா இந்த நேமில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் யூஸ்வலாக தமிழ் ரீமேக் எடுக்கிறங்கிற பேரில் நாசம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இந்த படத்தை வாய்மைங்கிற பேர் ரீமேக் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த படத்தை ஃபுல்லாலாம் பார்க்கல, ஜஸ்ட் யூடியூப்ல சில சீன் தான் பார்த்தேன். அதுக்கே ஏன்டா பார்த்தாங்கிற அளவுக்கு வெறுப்பாயிருச்சு. அந்தளவுக்கு ரொம்ப அமோச்சராக அந்த படம் இருந்துச்சு. இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இதை வச்சு நிறைய படங்கள் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாமே ஒரே ரூமில் இருக்கிற எடுத்ததே இல்லை. இதை பேஸ் பண்ணி நிறைய படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனால் என் மேன் ஃப்ரம் எர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு படம், அது 2 பார்ட் இருக்குது. அதுக்கடுத்து போன வருஷம் மோகன்லால் டைரக்ஷனில் பார்த்தா 12th மேன் ஒரு படம் வந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தா ஆட்டம்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு விதப்பட்ட ஒரு படம் தான் இந்த 12 ஆங்கிரி மேன். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் சிட்னி லூமன். இந்த மாதிரி ஒரே லொக்கேஷனில் படம் எடுக்கிறதுல அந்த ஆள் மாசான மனுஷன். இதுக்கு அடுத்து மர்டர் அந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு படம் எடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின் பெட்டிலேயே மொத்த படத்தை எடுத்திருப்பாரு. அதுவும் செம்ம த்ரில்லிங்க, செம்ம ட்விஸ்டாக இருக்கும். கூடி சீக்கிரம் அந்த படத்தையும் பண்ணுவோம். அதுக்கு டாக்டர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு ஒரே பேங்க்கில் வச்சு பேங்க் கொள்ளடிக்கிற படம் எடுத்திருப்பாரு. அதுவே செம்ம சூப்பராக இருக்கும். அதை நம்ம சேனல் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். டைம் தான், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.